விசிடி நம்பரு 1143 1143 பாம்பே மகாராஷ்டிரா. முரளி டேட்டு 19/8/1968. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 2/8/2009. ओम शांति। आज का प्रातः क्लास है 1960-1968। ஓம் சாந்தி. இன்றைய மார்னிங் கிளாஸ் ஆயிருக்குது 19/8/1968 இருக்கு. बच्चों को रोज रोज याद दिलाते हैं குழந்தைகளுக்கு தினமும் ஞாபகப்படுத்துறாங்க कि देही अभिमानी बनो। தேஹி அபிமானிகளாக ஆகுங்க, அப்படின்னா ஆத்மாபிமானிகளாக ஆகுங்கன்னு. क्योंकि ஏன்னா बुद्धि इधर उधर चली जाती है। புத்தி இங்க அங்க போயிடுது. घड़ी घड़ी बहिर्मुखी बन जाते हैं। ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் வெளிநோக்கமுகி ஆயிடுறீங்க. होना चाहिए सदैव अंतर्मुखी। என்ன ஆகி இருக்கணும்னா சதா உள்நோக்கமுகியாக இருக்கணும். अज्ञान काल में भी कथा वार्ता आदि सुनते हैं। அஞ்ஞான காலத்துல கூடயும் கதை பிறகு இந்த நியூஸ் எல்லாம் கேக்குறாங்க. तो भी बुद्धि भटकती है। அப்பவும் புத்தி அலையுதுன்னு சொல்றாங்க. वहाँ भटकती है तो कोई खास बात नहीं। அங்க புத்தி அலைஞ்சதுன்னா அது விசேஷமான விஷயம் இல்ல. क्योंकि आत्मा का परिचय तो कोई को होता नहीं है। ஏன்னா யாருக்குமே ஆத்மாவினோட அறிமுகம் இருக்கிறது இல்ல. और यहाँ तो बच्चों को आत्मा का परिचय दिया है। பிறகு இங்க குழந்தைகளுக்கு ஆத்மாவினோட அறிமுகம் கொடுத்திருக்காங்க. आत्माओं के बाप का भी परिचय मिला है। ஆத்மாக்களோட அப்பாவோட அறிமுகத்தை கூடயும் கொடுத்திருக்காங்க. वहाँ तो बाप का परिचय था सर्वव्यापी। அங்க அப்பாவோட அறிமுகம் என்ன இருந்ததுன்னா சர்வவியாபி. कहाँ? எங்க? भक्ति मार्ग में। பக்தி மார்க்கத்துல. और यहाँ तो बताई दिया कि एक व्यापी होकर आता है। பிறகு இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு வியாபி ஆக வராங்க. सर्वव्यापी तो नहीं है। சர்வவியாபி ஒன்னும் கிடையாது. तो फिर बुद्धि एक जगह टिकनी चाहिए அப்போ புத்தி ஒரு இடத்துல நிலைக்கணுமா या भटकनी चाहिए? இல்லன்னா அலையணுமா? परंतु यहाँ पर भी भटकती रहती है। ஆனா இங்க கூடயும் அலையுதுன்னு சொல்றாங்க. क्यों भटकती है? ஏன் அலையுது? क्योंकि अंतर्मुखी नहीं बने हैं। ஏன்னா உள்நோக்கமுகியாக ஆகல. बुद्धि बहिर्मुखी है। புத்தி इसलिए வெளிநோக்கமுகியாக இருக்கு. ये याद दिलाते हैं அதனால क्या? ஞாபகப்படுத்துறாங்க. என்ன? देही अभिमानी बनो, आत्मा अभिमानी बनो। தேஹி அபிமானி ஆகுங்க, ஆத்மாபிமானிகளாக ஆகுங்க. रोज रोज कहते हैं। தினமும் சொல்றாங்க. वो तो कहेंगे हम जो सुनाते हैं उस बात पर ध्यान दो। அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க என்ன சொல்றோமோ அத பற்றி கவனத்தை செலுத்துங்க. हम जो सुनाते हैं उन बातों की धारणा करो। நாங்க என்ன சொல்றோமோ அந்த விஷயத்தை பற்றி தாரணைய செய்யுங்க. जो शास्त्र सुनाते हैं उन बातों पर भी ध्यान दो। சாஸ்திரத்தை என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்தை பற்றி கூடயும் கவனத்தை செலுத்துங்க. परंतु यहाँ तो बाप सभी आत्माओं को समझाते हैं।
ஆனா இங்க அப்பா எல்லா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. कि तुम सभी स्टूडेंट्स देही अभिमानी होकर के बैठो. நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆத்மாபிமானிகளாக இருந்து உட்காருங்க. शिव बाबा आते हैं पढ़ाने के लिए. शिव बाबा வராங்க படிக்க வைக்கிறதுக்காக. ऐसा और कोई भी कॉलेज नहीं होगा இப்படி வேற எந்த காலேஜ் கூடயும் இருக்காது जहाँ पर समझेंगे कि शिव बाबा हमको पढ़ाने आते हैं. எங்க शिव बाबा நமக்கு படிக்க வைக்கிறதுக்காக வராங்க என்ற விஷயத்தை யாருமே இப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல. बेसिक ब्राह्मणों का कॉलेज नहीं कहेंगे. बेसिक ब्राह्मणர்களோட காலேஜ்னு சொல்றது இல்லையா? वो नहीं समझेंगे कि हमको शिव बाबा पढ़ाने आते हैं. அவங்க அப்படி நினைச்சுக்க மாட்டாங்களா शिव बाबा நமக்கு படிக்க வைக்கிறதுக்காக வராங்கன்னு சொல்லி? उनकी बुद्धि में तो और ही नहीं आवेगा. அவங்களோட புத்தியில இன்னவும் வராது. तुम बच्चे तो जानते हो குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் कि ऐसा स्कूल होना ही चाहिए पुरुषोत्तम संगम युग पर. இப்படிப்பட்ட ஸ்கூல் புருஷோத்தம் சங்கம் யுகத்துல இருந்துதான் ஆகணும்னு. साधारण संगम की भी बात नहीं. சாதாரணமான சங்கம் யுகத்தினோட விஷயமும் இல்ல. किस टाइम पर? எந்த நேரத்துல? जहाँ पुरुषों में उत्तम उत्तम आत्माओं की प्रत्यक्षता होती है. எங்க ஆத்மாக்கள்ல உத்தமமான ஆத்மாக்களோட பிரத்யக்ஷத்தை ஆகுது. वहाँ पर ही बाप आकर के पढ़ाते हैं. அங்கதான் அப்பா வந்து படிக்க வைக்கிறாங்க. स्टूडेंट्स बैठे हैं. स्टूडेंट्स उकांद இருக்காங்க. और समझते हैं कि हम परमपिता परमात्मा हमको पढ़ाते हैं. பிறகு புரிஞ்சுக்கறாங்க பரம்பிதா பரமாத்மா நமக்கு படிக்க வச்சிட்டு இருக்காங்கன்னு. पहली बात समझाते हैं. फर्स्ट விஷயத்தை என்ன புரிய வைக்கிறாங்கன்னா कि तुमको पावन बनना है. உங்களுக்கு பாவன ஆகணும். तो इसके लिए माम एकम याद करो. இதுக்காக என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. परंतु आना माया बार बार बुलाई देती है. माया अडिकड़ी मरक वच्चिडुदु. यार किसको बुलाई देती है? यार मरक वच्चिडुदु. अरे माम एकम को बुलाई देती है. என்ன மட்டும் என்ன இருக்குதோ இந்த விஷயத்தை மறக்க வச்சிடுது. माया रावण है ना? माया रावण இருக்கு இல்லையா? एक मुख वाला है. ஒரு முகம் இருக்கக்கூடியதா? या अनेक मुख वाला है, बहुरूपी है. இல்லனா நிறைய முகம் இருக்கக்கூடியதா? तो माया अपनी ओर आकर्षित करती है. அப்போ மாயா என்ன செய்யுதுன்னா தன் பக்கம் அட்ராக்ட் பண்ணிக்குது. और बाप कहते हैं माम एकम याद करो. பிறகு அப்பா சொல்றாங்க என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. माया बहिर्मुखी बनाई देती है. வெளிநோக்கமுகி ஆக்குது. बाप खबरदार करते हैं. அப்பா எச்சரிக்கை பண்றாங்க. ஜாகிரதையாக இருங்கன்னு சொல்றாங்க. कि कोई भी समझाना है. இப்போ யாருக்காவது புரிய வைக்கணும்னா तो पहले यही बातें समझाओ. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை தான் புரிய வைங்க. कि भगवान कौन है? भगवान யாரா இருக்காங்கன்னு. भगवान जो पतित पावन दुख हरता सुख करता है.
பதித்த பாவன் துக்கத்தை தூரம் பண்ணக்கூடியவங்க, சுகத்தை கொடுக்கக்கூடியவர். वो कहाँ है? அவங்க எங்க இருக்காங்க? भले उनको याद तो सब करते हैं, பலே அவங்கள நினைவு எல்லாருமே தான் செய்றாங்க. अनजाने में। தெரியாமலேயே. जब कोई भी आफतें आती हैं तो कहते हैं हे भगवान रहम करो। இப்போ ஏதாவது ஆபத்துகள் வந்ததுன்னா அப்போ சொல்றாங்க, ஹே பகவானே கருணைய காமிங்க. किसी को बचाना होता है இப்போ யாரையாவது காப்பாத்தணும்னு இருக்குமோ तो भी कहते हैं हे भगवान रहम करो। அப்பவும் சொல்லப்படுகிறது, ஹே பகவானே கருணைய காமின்னு சொல்லி. या कहेंगे ओ गॉड फादर हमको दुख से लिबरेट करो। இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்க, ஹோ காட் ஃபாதர் நம்மள துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. अभी दुख तो सबको है ही। இப்போ துக்கம் எல்லாருக்குமே இருக்குது. पक्का मालूम है பக்கா தெரியும் कि सतयुग को सुखधाम और कलयुग को दुखधाम कहा जाता है। சத்யுகத்துக்கு சுகதாமம், கலியுகத்துக்கு துக்கதாமம் சொல்லப்படுகிறது. क्यों? ஏன்? सबको पक्का क्यों मालूम है? எல்லாருக்குமே பக்கா தெரியும். क्योंकि सत्य के युग में ही सत्य हो सकता है। ஏன்னா உண்மையினோட யுகத்துல தான் உண்மை இருக்க முடியும். कलयुग में तो கலியுகத்துல झूठ ही झूठ है। வெறும் பொய் தான் இருக்கு. जहाँ सत्य होता है எங்க உண்மை இருக்குமோ वही सुख हो सकता है। அங்கதான் சுகம் இருக்க முடியும். तुम बच्चे जानते हो குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் कि सत्य कौन है। உண்மையானவர் யாரா இருக்காங்கன்னு. कहाँ है? எங்க இருக்காங்க? कहते तो हैं सत्यम शिवम सुंदरम। சொல்லுறது என்னமோ செய்யறாங்க தான், சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லி. परंतु फिर माया भुलाई देती है। ஆனா மாயா என்ன செய்யுதுன்னா மறக்க வச்சிடுது. याद में बिठाने की रस्म भी ड्रामा में ही। நினைவுல உட்கார வைக்கிற பரம்பரை கூடயும் டிராமால பிக்ஸ் ஆக இருக்கு. क्योंकि बहुत हैं ஏன்னா நிறைய பேரு जो कि सारा दिन भर भी याद नहीं करते हैं। இப்படி இருக்காங்க. அவங்க எப்படின்னா முழு நாள்ல கூடயும் எப்பவுமே நினைவு செய்யறதில்ல. तो बैठा करे जो आधा घंटा पौना घंटा। அப்போ உட்கார வச்சு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் प्रैक्टिस कराई जाती है। பிராக்டிஸ் செய்ய வைக்கப்படுகிறது. ये याद में बैठा ना करना இந்த நினைவுல உட்கார வைக்கிற விஷயங்கள் எல்லாம் हठ योग से बैठाना வலுக்கட்டாயமாக உட்கார வைக்கிறது. ये किसके लिए है? இது யாருக்காக இருக்குது? है? जो सारा दिन याद नहीं करते हैं। யாரு முழு நாள் நினைவு செய்யறதில்ல. ऐसे बहुत हैं। அப்படி நிறைய பேர் இருக்காங்க. तो उनका भी कुछ कल्याण हो जावे। அப்போ அவங்களுக்கு கூடயும் கொஞ்சம் நன்மை ஏற்படணும். इसलिए याद में बैठाते हैं। அதனால தான் நினைவுல உட்கார வைக்கிறாங்க. ऐसे ऐसे हैं அப்படியெல்லாம் இருக்காங்க. जो एक मिनट भी याद नहीं कर सकते हैं। யாரு ஒரு நிமிடம் கூடயும் நினைவு செய்யறதில்ல. तो
उनको याद करने के लिए यहाँ पर बैठाया जाता है। அப்போ அவங்களுக்கு எப்படின்னா நினைவு செய்யறதுக்காக இங்க உட்கார வைக்கப்படுகிறது. क्या मतलब हुआ? என்ன அர்த்தமாச்சு? फिर क्या करना है? அப்போ என்ன செய்யணும்? है याद में बैठने की युक्ति बताते हैं। நினைவுல உட்கார்றதுக்கான யுக்திய சொல்றாங்க. यहाँ बैठा कर இங்க உட்கார வச்சு. क्या युक्ति बताते हैं? என்ன யுக்திய சொல்றாங்க? हैं? कि बैठ कर याद करने वाले உட்கார்ந்து நினைவு செய்யக்கூடியவங்க जो कभी याद ही नहीं करते हैं, யாரு எப்பவுமே நினைவு செய்யறதே கிடையாது, उनको भी पक्का हो जावे அவங்களுக்கு கூடயும் பக்கா ஆயிடணும். कि बाप की याद से ही हमको सतो प्रधान बनना है। அப்பாவோட நினைவு மூலமா தான் நமக்கு சத்தோ பிரதானமாக ஆகணும்னு. जिनको बैठ के याद करना सिखाया जा रहा है, யாருக்கு உட்கார வச்சு நினைவு செய்யற பிராக்டிஸ பண்ண வைக்கப்படுகிறது, உட்கார்ந்து நினைவு செய்யற பிராக்டிஸ். यहाँ यहाँ माने कहाँ? இங்க இங்க என்ன எங்க? है कहाँ? எங்க? माउंट आबू में। மவுண்ட் ஆபுல. मधुबन में नहीं, மதுபனத்துல இல்லையா? माउंट आबू में बाप बैठा है। மவுண்ட் ஆபுல அப்பா உட்கார்ந்து இருக்காங்க. पक्का है ना? பக்கா தானே? जहाँ जहाँ मिनी मधुबन बनावेंगे, எங்க எல்லாம் மினி மதுபனத்தை ரெடி பண்ணுவீங்களோ वहाँ वहाँ बाप दादा आवेंगे। அங்க எல்லாமே பாப் தாதா வருவாங்க. तो यहाँ बैठाया जाता है, அப்போ இங்க உட்கார வைக்கப்படுகிறது. माना बाप के सामने बैठाया जाता है। அப்படின்னா அப்பாக்கு முன்னாடி உட்கார வைக்கப்படுகிறது. ताकि जो सारा दिन भर में बिल्कुल याद नहीं करते हैं, ஏன்னா முழு நாள்ல யாரு கொஞ்சம் நினைவு செய்யறது இல்லையோ उनको भी ये पक्का हो जावे அவங்களுக்கு கூடயும் இது பக்கா ஆயிடணும்னு. कि कैसे याद करना है। எப்படி நினைவு செய்யறது என்ற விஷயம். कैसे याद करना है? எப்படி நினைவு செய்யறது? है? बहुत से पूछते हैं, நிறைய பேரு இந்த விஷயத்த கேக்குறாங்க. बाबा को कहाँ याद करें? பாபாவை எங்க நினைவு செய்யறது? माउंट आबू में याद करें, மவுண்ட் ஆபுல நினைவு செய்யறதா? या बाबा से जहाँ मिले वहाँ याद करें, இல்லனா பாபா கூட எங்க சந்திச்சோமோ அங்க நினைவு செய்யணுமா? या बाबा के साथ जहाँ रहे वहाँ याद करें, இல்லனா பாபா கூட எங்க இருந்தோமோ அங்க நினைவு செய்யறதா? कहाँ याद करें? எங்க நினைவு செய்யறது? तो यहाँ जवाब मिल गया। அப்போ இங்க பதில் கிடைச்சிடுது. यहाँ बाप बैठ करके बच्चों को याद की प्रैक्टिस कराते हैं। எங்க அப்பா உட்கார்ந்து குழந்தைகளுக்கு நினைவினோட பிராக்டிஸ் செய்ய வைக்கிறாங்க. उस स्टेज में याद करना, அந்த ஸ்டேஜ்ல நினைவு செய்யறது. ऐसी स्थिति में बुद्धि लगी रहे, அப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல புத்தி யோகம் இணைஞ்சிருக்கிற விஷயம் वो पक्की याद है। அது பக்கா நினைவா இருக்கு. ऐसी सात्विक याद से ही हमको सतो प्रधान बनना है। இப்படிப்பட்ட சாத்விகமான நினைவு மூலமா தான் நமக்கு சத்தோ பிரதானமாக ஆகணும். पहले हम सतो प्रधान थे, ஃபர்ஸ்ட் நம்ம சத்தோ பிரதானமாக இருந்தோம். कैसे सतो प्रधान थे? எப்படி சத்தோ பிரதானமாக இருந்தோம்?
अंतर्मुखी थे, सदैव ज्योति बिंदु आत्मा ही याद आती थी। உன்லோக்க முகியாக இருந்தோ சதா ஜோதி பிந்து ஓட நினைவு தான் வந்துட்டு இருந்தது. आत्मिक स्थिति में रहने वाले थे, ஆத்மிக ஸ்திதியில இருக்கக்கூடியவங்களாக இருந்தோ. इशारा भी दे दिया, குறிப்பிட்டு கூடயும் சொல்லிட்டாங்க. कि दुनिया में बाप प्रत्यक्ष कब होगा? உலகத்துல அப்பா எப்போ பிரத்யட்சமாகுவாங்க? जब तुम बच्चों की नंबरवार अव्यक्त स्टेज बनेगी, எப்போ குழந்தைகளான உங்களோட நம்பர் வாராக அவ்யக்த ஸ்டேஜ் ஆகுமோ அப்போன்னு சொல்றாங்க. तो अव्यक्त रहने की प्रैक्टिस करनी है। அப்போ அவ்யக்தமாக இருக்கிற பிராக்டிஸ் தான் செய்யணும். अव्यक्त रहना माने जो इन व्यक्त आंखों से दिखाई नहीं पड़ती है। அவ்யக்தமாக இருக்கிறதுன்னா என்ன இந்த ஸ்தூல கண்களாக தென்படுறது இல்லையோ उस स्मृति में रहना, आत्मिक स्मृति। அந்த ஒரு நினைவுல இருக்கிறது ஆத்மிக ஸ்திதி. या तो परमात्मा बाप की स्मृति, இல்லைன்னா பரமாத்மா அப்பாவோட நினைவுல இருக்கிறது. बाप ने तो फर्स्ट क्लास सच्ची सच्ची युक्ति बताई है। அப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிற உண்மையான யுக்திய சொல்லியிருக்காங்க. क्या என்ன क्या सच्ची सच्ची युक्ति बताई? என்ன உண்மையான யுக்திய சொல்லியிருக்காங்க? कि यहाँ मधुबन में बाप बैठ करके जो आधा पौना घंटा प्रैक्टिस कराते हैं, இங்க மதுபனத்துல அப்பா உட்கார வச்சு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் என்ன பிராக்டிஸ் செய்ய வைக்கிறாரு. कच्चे से कच्ची याद करने वालों को भी प्रैक्टिस कराते हैं। எல்லாத்த விட அறகுறையாக நினைவு செய்யற அவங்களுக்கு கூடயும் பிராக்டிஸ் செய்ய வைக்கிறாங்க. वो स्थिति में, அந்த ஒரு ஸ்டேஜ்ல उस माहौल में बाप को याद करना है। அந்த ஒரு வாतावरणத்துல அப்பாவை நினைவு செய்யணும். ये तो जानते हो இது தெரியும். कि पतित पावन तो एक ही है। பதித்த பாவன் ஒருத்தர் தான் இருக்காங்க. और वो ही आकर के युक्ति बताते हैं। பிறகு அவங்க தான் வந்து யுக்திய சொல்றாங்க. यहाँ पर भी शांति में तभी बैठे हो இங்க சாந்தில அப்பதான் உட்கார்ந்து இருக்கீங்க जबकि बाप के साथ योग है। எப்போ அப்பா கூட யோகம் என்றது இணைஞ்சிருக்குது. अगर बुद्धि का योग कहीं इधर उधर लटक गया होगा, ஒருவேளை புத்தியினோட யோகம் இங்க அங்க மாட்டி இருந்ததுன்னா तो भी शांति नहीं आ सकती। அப்பவும் சாந்தி என்றது வருறதில்ல, ஏற்படாது. वो या शांति में है, அப்படின்னா அமைதியாக இல்ல சாந்தியாக இருக்காங்க. जितना समय इधर उधर बुद्धि का योग भटकता होगा, எவ்வளவு நேரம் புத்தியினோட யோகம் இங்க அங்க அலைஞ்சிட்டு இருக்குமோ उतना समय निष्फल गया। அவ்வளவு நேரம் வீணாக போயிடுச்சுன்னு சொல்றாங்க. क्योंकि पाप तो कटे ही नहीं। ஏன்னா பாவம் கட் ஆகவே இல்ல. पाप कटेंगे ही माम एकम याद करने से। பாவம் கட் ஆகுறதே என்ன மட்டும் நினைவு செய்யறதுனால. दुनिया ये भी नहीं जानती है உலகத்துக்கு இந்த விஷயத்தை பற்றியும் தெரியாது. कि पाप कैसे कटते हैं। பாவம் எப்படி கட் ஆகும்னு. कैसे कटते हैं? எப்படி கட் अच्छा ஆகும்? कैसे चढ़ते हैं? சரி எப்படி ஏறுது? है सत्युग त्रेता में तो अपनी ही ज्योति बिंदु एक आत्मा को याद करते हैं। சத்யுக திரேதால தன்னோட ஒரு ஜோதி பிந்து ஆத்மாவை தான் நினைவு செஞ்சுட்டு இருந்தோம்.
तो न पुण्य बनते हैं न पाप बनते हैं। அப்போ புண்ணியமும் கிடையாது, ஆகிறதில்ல, பாவமும் ஆகிறதில்ல. और द्वापर कलयुग में பிறகு துவாபர கலியுகத்துல आत्मिक स्थिति ஆத்மிக गायब हो जाती है। ஆத்மிக ஸ்டேஜ் மறைஞ்சு போயிடுது. बहिर्मुखी होने लग पड़ते हैं। வெளிநோக்கமுகி ஆகிறதுக்கு ஆரம்பம் செஞ்சிடுறீங்க. सर्वव्यापी समझने लग पड़ते हैं। சர்வ வியாபிய நினைச்சுக்கிறதுக்காக ஆரம்பம் செய்றீங்க. तो अनेकों का संग लगेगा या एक का? அப்போ நிறைய பேரினோட சாங்கத்தினோட சாயம் ஏற்படுமா, இல்லைன்னா ஒருத்தரோட சாங்கத்தினோட சாயம் ஏற்படுமா? अनेकों का संग का रंग लगता है। நிறைய பேரினோட சாங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுது. पतित बन पड़ते हैं। பத்தித்தர்கள் ஆயிடுறாங்க. पाप करने लग पड़ते हैं। பாவத்தை செய்யறதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. बहुतों की मति को बुद्धि को धारण करने लग पड़ते हैं। நிறைய பேரினோட புத்திய தாரணை செய்யறதுக்காக ஆரம்பம் செய்யறாங்க. क्योंकि अनेकों के बताए हुए रास्ते पर चलते हैं। ஏன்னா நிறைய பேர் என்ன வழிய காமிச்சிருக்காங்களோ அதன்படி ஃபாலோ பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. वहाँ तो पाप चढ़ते हैं। அங்க பாவம் ஏறுது. फिर ऐसा क्या करें जिससे पाप न चढ़े और ही पाप कटते रहें। அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, என்ன அப்படி செய்யறது? பாவம் ஏறாம இன்னவும் பாவம் கட் ஆயிட்டே போகணும், அதுக்காக என்ன செய்யறது? जरूर इसका उल्टा करना पड़े। கண்டிப்பாக இதுக்கு விபரீதமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். क्या उल्टा करना पड़े? என்ன தலைகீழாக செய்யற விஷயமாக இருக்கும்? वहाँ तो जिन जिन को भी याद करते हैं அங்க யாரையெல்லாம் நினைவு செய்றீங்க सब पतित होने वाली आत्माएं हैं। எல்லாருமே பतितர்கள் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் ஆயிருக்காங்க. ऊपर से नीचे की स्टेज में जाने वाली आत्माएं हैं। மேலிருந்து கீழே போகக்கூடிய ஆத்மாக்கள் ஆயிருக்காங்க. अभी ऊपर चढ़ने के लिए இப்போ மேலே ஏறுறதுக்காக पाप न बने, पाप और ही कटते रहे। பாவம் ஆகக்கூடாது, பாவம் இன்னவும் கட் ஆயிட்டே போகணும். इसके लिए क्या करें? இதுக்காக என்ன செய்யணும்? हैं? ऐसे को याद करें जो कभी नीचे न गिरता हो। அப்படிப்பட்டவங்களோட நினைவு பண்ணணும், யார் எப்பவுமே கீழே வீழ்றதில்ல. उसको कहते हैं सदा शिव। அவங்களுக்கு சதா சிவனன் சொல்றாங்க. सदैव कल्याणकारी। சதா நன்மை செய்பவர். सदैव कल्याणकारी वही हो सकता है சதா நன்மை செய்பவராக அவங்க தான் இருக்க முடியும். जो स्वयं सदैव कल्याणकारी हो। யாரு சுயம் சதா நன்மை செய்பவராக இருப்பாங்களோ और दूसरों का भी कल्याण करे। பிறகு மத்தவங்களுக்கு கூடயும் நன்மைன்றது செய்யணும். कल्याणकारी तो सत्य ही हो सकता है। நன்மை செய்பவங்க செய்யக்கூடியவங்க உண்மையா அவங்களா தான் இருப்பாங்க. और नंबरवार जितनी भी मनुष्य आत्माएं हैं மத்தவங்க யாரெல்லாம் நம்பர்வார் மனித ஆத்மாக்கள் இருக்காங்க वो कुछ न कुछ असत्य के साथ लटक जरूर जाती है। அவங்க கொஞ்சம் நஞ்சம் பொய் கூட கண்டிப்பாக மாட்டிக்கிறாங்க. चाहे वो शक्ति रूपी रंगमंच की रामकृष्ण की हीरो हीरोइन की आत्माएं क्यों न हो। இப்போ அவங்க சிருஷ்டி ரூபமான நாடக மேடையில ராமகிருஷ்ணனோட அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாட் செய்யக்கூடியவங்களே இருக்கலாம். वो भी असत्य के पंजे में आ जाती हैं। அவங்க கூடயும் பொய்னோட பிடிக்கு வந்துடுறாங்க.
उस एक को जानकर அப்போ அந்த ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டு जो कभी भी असक्त नहीं बनता, யாரு எப்பவுமே போய் ஆகுறதே இல்ல, कभी भी अकल्याणकारी नहीं बनता, எப்பவுமே அக்கல்யாணக்காரி ஆகுறதே இல்ல, उसका प्रैक्टिकल साकार रूप को समझ करके அவங்களோட பிராக்டிக்கல் சாக்கார ரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு उसे याद करेंगे அவங்கள நினைவு செஞ்சீங்கன்னா तो जरूर पाप कटेंगे। அப்போ கண்டிப்பாக பாவம் கட் ஆகும்னு சொல்றாங்க. पाप बनेंगे नहीं, பாவம் ஏற்படாது, लेकिन शर्त यही है क्या, ஆனா கண்டிஷன் இதுதான், என்ன, कि माम एकम याद करो, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. एक की याद में अगर कोई दूसरा भी समाय गया, ஒருத்தரோட நினைவுல ஒருவேளை மத்தவங்க கூடயும் யாராவது அடங்கிட்டாங்கன்னா बीच बीच में दूसरे की भी याद आती रही, நடு நடுல மத்தவங்களோட நினைவு வந்துட்டு இருந்ததுன்னா तो पाप नहीं कटेंगे। அப்போ பாவம் கட் ஆகாதுன்னு சொல்றாங்க. ये बड़ी महिमा भरी हुई बातें हैं। இது ரொம்ப மகிமை நிறைஞ்சிருக்கிற விஷயங்களா இருக்குது. बाप ने कहा है அப்பா சொல்லிருக்காங்க, कि मेरी याद में बैठो, என்னோட நினைவுல உட்காருங்க. तो जब तक योग की तार जुटी हुई नहीं है, எப்போ வரைக்கும் யோகத்தினோட வயரு கனெக்ட் ஆகலையோ तो पाप कटेंगे नहीं, பாவம் கட் ஆகாது. बुद्धियोग भटकता रहेगा। புத்தியோகம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. तो समझो इतना समय असफल किया, அப்போ புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு நேரம் வீணாயிடுச்சு, வேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க. जरा भी बुद्धि का ध्यान इधर उधर गया, கொஞ்சம் கூடயும் புத்தியினோட கவனம் இங்க அங்க போச்சுன்னா तो टाइम वेस्ट हो गया, அப்போ டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. असफल हुआ। வீணாயிடுச்சு. बाप का डायरेक्शन है ना, அப்பாவோட டைரக்ஷன் இருக்குது இல்லையா, माम एकम याद करो, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. इस डायरेक्शन से भला क्या होगा, இந்த டைரக்ஷன் மூலமாக என்ன ஆகும், சரி என்ன ஆகும், है? एकम को याद करो और मुझे एक को याद करो। ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யுங்க, பிறகு என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. ऐसे नहीं, அப்படி இல்ல, कोई ऐरा गहरा नत्थू खैरा कैसी भी पार्ट बजाने वाली एक आत्मा को याद करो। எப்படிப்பட்ட சாதாரணமான மனிதன், அப்படி எப்படின்னா சாதாரணமான பாட்டு செய்யக்கூடிய மனிதன் இருக்காங்க, அவங்கள நினைவு செய்யறது, அப்படி இல்ல, वो भी नहीं, அதுவும் இல்ல. क्या? என்ன, माम एकम, என்ன மட்டும், मुझे एक आत्मा को याद करो। என்னோட ஆத்மாவை மட்டும் நினைவு செய்யுங்க. मना, அப்படி என்ன, जो आत्मा எந்த ஆத்மா सदा शिव कही जाती है, சதா சிவனன் சொல்லப்படுகிறாரு. तो क्या बिंदु को याद करें? அப்போ என்ன, பிந்துவை நினைவு செய்யறதா? बिंदु बिंदु तो सभी आत्माएं பிந்து பிந்து எல்லா ஆத்மாக்களா இருக்காங்க, एक जैसी हो गई, ஒரே மாதிரி ஆயிட்டாங்க. फिर कैसे पता चलेगा कि हमने कौन से बिंदु को याद किया? அப்போ எப்படி தெரியுது நம்ம எந்த பிந்துவை நினைவு செஞ்சிருக்கோன்னு? जरूर कहेंगे, கண்டிப்பாக சொல்வாங்க, ज्योति बिंदु का वह प्रैक्टिकल स्वरूप ஜோதி பிந்துவினோட அந்த பிராக்டிக்கல் ஸ்வரூபம் जो नरक को स्वर्ग बना करके जाता है, என்ன நரகத்தை ஸ்வர்கமாக ஆக்கிட்டு போகிறாங்க. सब पतितों को
எல்லா பத்திதர் पावन बनाकर जाता है। எல்லா பத்திதர்களை பாவனமாக ஆக்கிட்டு போகிறாங்க. उसे एक मामेकम स्वरूप को याद करो। அந்த ஒரு என்ன மட்டும் நினைவு செய்யன்னு சொல்ற स्वरूपத்தை நினைவு செய்யுங்க. इससे तुम्हारा भला होगा। இதனால உங்களுக்கு நன்மை ஏற்படும். नहीं तो तुम तमो प्रधान से सतो प्रधान जल्दी नहीं बनेंगे। இல்லைன்னா நீங்க தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக சீக்கிரமாக ஆக மாட்டீங்க. जल्दी नहीं बनेंगे, சீக்கிரமாக ஆக மாட்டீங்கன்னா अच्छा देर से बनेंगे। சரி லேட்டாக ஆனீங்க, बनेंगे तो ஆகுவீங்க இல்லையா? ये तो सर्टेन है ना இது பக்கா தானே? कि सतो प्रधान बनेंगे। சத்தோ பிரதானமாக ஆகுவீங்க. अच्छा देर में ही सही, तो इससे क्या होगा? சரி லேட்டாக ஆனாலும் இதனால என்ன ஆகும்? है अगर देर में सतो प्रधान बनेंगे तो नंबर, ஒருவேளை லேட்டாக சத்தோ பிரதானமாக ஆனீங்கன்னா அப்போ நம்பரு पीछे हो जाएगा। பின்னாடி போயிடும்னு சொல்றாங்க. नंबर पीछे हो जाएगा நம்பர் பின்னாடி போயிடுச்சுன்னா तो माला की कैटेगरी भी அப்போ மாலவினோட கேட்டகரி என்ன இருக்குதோ அது கூடயும் पीछे हो जाएगी। பின்னாடி போயிடும்னு சொல்றாங்க. अनेक प्रकार की मालाएं है ना, நிறைய விதமான மாலைகள் இருக்குது இல்லையா? हिंदू धर्म में भी अनेक प्रकार की मालाएं हैं। இந்து தர்மத்துல கூடயும் நிறைய விதமான மாலைகள் இருக்குது. और धर्मों की भी मालाएं हैं। மத்த தர்மங்களது கூடயும் மாலைகள் இருக்குது. उनमें भी श्रेष्ठ पाठ बजाने वाले அவங்கள கூடயும் சிரேஷ்டமான பாட்டை செய்யக்கூடியவங்க, और பிறகு नीच पाठ बजाने वाले भी होते हैं। தாழ்ந்த பாட்டை செய்யக்கூடியவங்க கூடயும் இருப்பாங்க. तो नंबर पीछे हो जाना, அப்போ நம்பர் பின்னாடி ஆயிடுறது. मना सुख और शांति से कुछ न कुछ वंचित हो जाना। அப்படின்னா சுகம் பிறகு சாந்தியிலிருந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் அதிலிருந்து அதை மிஸ் பண்ணிக்கிறது. नहीं तो पुरुषार्थ करना चाहिए फर्स्ट क्लास माला में आने का। இல்லைன்னா புருஷார்த்தம் எதுக்கு செய்யணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாலையில வர புருஷார்த்தத்தை செய்யணும். और अव्वल नंबर में आने का। பிறகு நம்பர் 1ல வர புருஷார்த்தத்தை செய்யணும். जरा भी बुद्धि ध्यान से उतर जाए, கொஞ்சம் கூடயும் புத்தி அங்க இங்க போயிடுச்சுன்னா, அப்படின்னா நினைவிலிருந்து நீங்க கீழே இறங்கிட்டீங்கன்னா एक्यूरेट याद से खिसक जाए। அக்யூரேட் நினைவு என்ன இருக்குது அதிலிருந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா, சைடு ஆயிடுச்சுன்னா तो जल्दी सतो प्रधान नहीं बनेंगे। அப்போ சீக்கிரமாக சத்தோ பிரதானமாக ஆக மாட்டீங்க. और सबसे बड़ा नुकसान क्या होगा? பிறகு எல்லாத்தை விட பெரிய நஷ்டம் என்ன ஆகும்? कि बार बार अगर ऐसा होता रहा, அடிக்கடி இப்படியே ஆயிட்டு இருந்ததுன்னா, एक ही याद में बुद्धि नहीं टिकी, ஒருத்தரோட நினைவுல புத்தி நிலைக்கலன்னா अनेकों की याद में माया इंटरफियर कर देती है, நிறைய பேரினோட நினைவுல மாயா இன்டர்ஃபியர் பண்ணிடுது. तो सबसे बड़ा नुकसान होगा அப்போ எல்லாத்தை விட பெரிய நஷ்டம் என்ன ஆகும்னா कि आदत पड़ जाएगी। பழக்கம் ஆயிடும்னு சொல்றாங்க. कौन सी? எந்த விஷயத்துக்கான பழக்கம்? अब विचारी याद की आदत पड़ जाएगी।
வெபிச்சாரம் இல்லாத நினைவினோட பழக்கம் ஆயிடுமா? या व्यभिचारी याद की आदत पड़ जाएगी? இல்லனா வெபிச்சாரி நினைவினோட பழக்கம் ஆயிடுமா? हैं? व्यभिचारी याद की आदत पड़ जाएगी। வெபிச்சாரி நினைவினோட பழக்கம் ஆயிடும்னு சொல்றாங்க. जितना जितना व्यभिचारी याद की आदत पड़ जाएगी, எந்த அளவுக்கு வெபிச்சாரி நினைவினோட பழக்கம் ஆயிடுமோ उतना ही द्वापर कलयुग में भी रावण के पंजे में फंसते रहेंगे। துவாபர கலியுகத்துல கூடயும் ராவணனோட பிடியில மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. और सतयुग त्रेता में भी பிறகு नीच पद पाते रहेंगे। பிறகு சத்யுக திரேதால கூடயும் தாழ்ந்த பதவிய அடைஞ்சிட்டு இருப்பீங்க. तो अब व्यभिचारी याद आने से இப்போ வெபிச்சாரி நினைவு வர்றதுனால ये तो बहुत बड़ा नुकसान हो जाएगा। இது மிகப்பெரிய நஷ்டம் ஆயிடுது. और ये बच्चों के प्रैक्टिकल जीवन में नंबरवार होता ही रहता है। பிறகு இது குழந்தைகளோட பிராக்டிக்கல் வாழ்க்கையில செயல்முறையில நம்பர்வாராக ஆயிட்டே இருக்குது. क्या என்ன क्या होता रहता है? என்ன ஆயிட்டே இருக்கும்? माया याद बुलाती ही रहती है। மாயா நினைவ மறக்க வச்சுட்டே இருக்கும்னு बाप சொல்றாங்க. कहते हैं அப்பா சொல்றாங்க कि आत्मा का जो मूल घर है, ஆத்மாவோட மூலமான வீடு என்ன இருக்கு? आत्मा का मन जो बाहर बार बार भागता है, बैरमुखी बनता है। ஆத்மாவோட மனசு என்ன அடிக்கடி வெளியில ஓடுது, வெளிநோக்க முகி ஆகுது. आदत पड़ी हुई है, பழக்கம் ஏற்பட்டிருக்கு. उसको फिर याद में लगाओ, அத நினைவுல ஈடுபடுத்துங்க. तो तुम्हारे जन्म जन्मांतर के पाप भस्म हो जाएंगे। அப்போ உங்களோட ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட பாவங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். इस जन्म के पापों को तो हर एक कोई जानता है। இந்த ஜென்மத்தினோட பாவங்களை பற்றி ஒவ்வொருத்தருக்கு கூடயும் தெரியும்னு சொல்றாங்க. कई कहते हैं कि हमको तो इस जन्म के पाप भी याद नहीं है। நிறைய பேர் இப்படி சொல்றாங்க, நமக்கு இந்த ஜென்மத்தினோட பாவங்கள் பற்றி கூடயும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லி. परंतु नहीं, ஆனா அப்படி இல்ல. पाप होते हैं और कड़े कड़े पाप होते हैं इस जन्म में। பாவங்கள் ஆகுது, பிறகு ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கடுமையான பாவங்கள் ஆகுது செய்றீங்க. तो उसकी निशानी क्या होगी? அப்போ அதுக்கான அடையாளம் என்ன இருக்கு? बार बार याद आवेंगे அடிக்கடி நினைவு வந்துட்டு இருக்கும். और ज्ञान में आने के बाद तो और ही याद आवेंगे। பிறகு ஞானத்துக்கு வந்ததுக்கு பிறகு எப்படின்னா இன்னும் அதிகம் நினைவு வந்துட்டு இருக்கும்னு சொல்றாங்க. अगर याद कहते हैं कि नहीं आता है, छुपाते हैं। இப்போ ஒருவேளை இப்படி சொல்றீங்க, நினைவு வர்றதில்ல, மறக்க வச்சுற எப்படின்னா அத மறைச்சு வச்சுக்கிறாங்க. तो आगे चल के और ज्यादा याद आवेंगे। அப்போ என்ன ஆகும்னா அது வருங்காலத்துல இன்னும் அதிக நினைவு வரும். 3-4 वर्ष से लेकर के सभी बातें याद तो रहती है ना। இப்போ 3-4 வருஷங்கள்ல இருந்து என்னென்ன எல்லா விஷயங்கள் ஞாபகம் இருக்கோ இல்லையா? शुरू में इतने पाप इकट्ठे नहीं होते हैं। ஆரம்பத்துல அந்த அளவுக்கு பாவம் ஒண்ணாகிறது இல்ல, அப்படின்னா அது சேருறது இல்ல. माना அப்படின்னா बचपने में
इतने पाप नहीं इकट्ठे होते हैं। क्यों? இப்போ சின்ன வயசுல அந்த அளவுக்கு பாவம் என்றது சேருறதில்ல, ஆகுறதில்ல. ஏன் क्यों नहीं इकट्ठे होते हैं? ஏன் ஒன்னா சேருறதில்ல அதெல்லாம்? क्योंकि बच्चे सतो प्रधान होते हैं। बच्चों को ஏன்னா குழந்தைகள் சத்தோப்பிரதானமாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு इसलिए महात्मा कहा जाता है। அதனால தான் மகாத்மாக்கள்னு சொல்லப்படுகிறாங்க. उनमें इतने विकार नहीं होते हैं। அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு விகாரம் இருக்காது. जितना जितना पीछे पाप बढ़ते जाते हैं, क्योंकि दिन प्रतिदिन क्रिमिनलाई होती जाती है। எந்த அளவுக்கு பிறகு பாவம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏன்னா நாளுக்கு நாள் கிரிமினல் ஐ என்றது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. नहीं तो இல்லைன்னா सृष्टि के आदिकाल को भी क्या कहेंगे? சிருஷ்டினோட ஆரம்பத்தினோட सृष्टि का बचपना कहेंगे या जवानी बुढ़ापा कहेंगे? இல்லைன்னா சிருஷ்டினோட ஆரம்ப காலத்துக்கு கூடயும் என்னன்னு சொல்வாங்க? சிருஷ்டினோட குழந்தை பருவம்னு சொல்வாங்களா, இல்லைன்னா இளைஞர்களினோட ஸ்டேஜ சொல்வாங்களா? सृष्टि का आदिकाल वो भी बचपना है। சிருஷ்டினோட ஆரம்பத்தினோட காலம் என்ன இருக்குது? அது கூடயும் குழந்தை பருவம் தான் இருக்குது. इसलिए सतयुग में भी कलाएं इतनी तेजी से कम नहीं होती है। அதனால சத்யுகத்துல கூடயும் கலைகள் அந்த அளவுக்கு தீவிரமாக கம்மி ஆகுறதில்ல. त्रेता आते आते திரேதா வர வர सिर्फ 2 कलाएं कम होती है। வெறும் 2 கலைகள் கம்மி ஆகுது. चंद्रमा की 2 कलाएं कितने में ही खत्म हो जाती है। சந்திரமாவினோட 2 கலைகள் இதுலயே எவ்வளவு கம்மி ஆகுது? रोज रोज कम होती है ना। தினமும் கம்மி ஆயிட்டே போகுது இல்லையா? चंद्रमा की कलाएं சந்திரமாவினோட கலைகள் 15 रोज में कम हो जाती हैं। 15 நாட்கள்ல கம்மி ஆயிடுது. चंद्रमा को तो 16 कला संपूर्ण कहा जाता है। நிலாக்கு 16 கலை பரிபூர்ணம்னு சொல்லப்படுகிறது. सूर्य को कोई नहीं कहते। சூரியனுக்கு யாருமே சொல்லுறதில்ல. एक का ही मिसाल देते हैं कलाएं कम होने का। ஒருத்தருக்காக தான் உதாரணம் கொடுக்கறாங்க, கலைகள் கம்மி ஆகிற உதாரணம். तो चंद्रमा की कलाएं அப்ப சந்திரமாவினோட கலைகள் कितने दिन में कम हो जाती हैं? எத்தனை நாட்கள்ல கம்மி ஆகுது? आधे मास में பாதி மாசத்துல कलाहीन हो जाता है। கலாஹீன ஆயிடுதுன்னு சொல்றாங்க. கலைகள் இல்லாத லெவலுக்கு வந்துடுது. और फिर பிறகு बाकी के आधे मास में மற்ற பாதி மாசத்துல अर्थात 15 दिन में அப்படின்னா 15 நாட்கள்ல कलाएं கலைகள் परिपूर्ण होती हैं। பரிபூர்ணம் ஆயிடுது. शूटिंग कहाँ होती होगी? ஷூட்டிங் எங்க ஆகுது? यहाँ ब्राह्मणों की संगमी की दुनिया में ही। இங்க பிராமணர்களினோட சங்கமயுகி உலகத்திலேயே चंद्रमा சந்திரமா और चंद्रमा को फॉलो करने वालों की பிறகு சந்திரமாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களோட शूटिंग होती है। ஷூட்டிங் நடக்குது. क्या बताया?
என்னன்னு சொல்லியிருக்காங்க? कलाहीन कब होता है? கலைகளே இல்லாத லெவலுக்கு எப்போ வராங்க? ब्राह्मणों की संगमयुगी दुनिया में, பிராமணர்களோட சங்கமயுகி உலகத்துல ज्ञान चंद्रमा ब्रह्मा कौन है? ஞான சந்திரமா பிரம்மா யாரா இருக்காங்க? हैं? वही आत्मा है அந்த ஆத்மா தான் जिसकी आधे टाइम में யாரோட பாதி நேரத்துல कलाएं खत्म हो जाती है। கலைகள் முடிஞ்சு போகுது. कहते हैं சொல்றாங்க कि ब्रह्मा பிரம்மா 100 वर्ष की आयु में 100 வருஷத்தினோட ஆயுள்ல खलास हो जाता है। முடிஞ்சு போயிடுறாங்க. 100 वर्ष की आयु में भी 100 வருஷங்களினோட ஆயுள்லையும் संगम युग तो तब कहा जाता है சங்கமயுகன் எப்போ சொல்வாங்கன்னா जब परमपिता परमात्मा எப்போ பரம்பிதா பரமாத்மா माँ के रूप में पार्ट बजाने के लिए प्रवेश करते हैं। அம்மாவினோட ரூபத்துல பாட் பண்றதுக்காக பிரவேசம் செய்றாங்க. कब प्रवेश करते हैं? எப்போ பிரவேசம் செய்றாங்க? हैं? अरे हैं? எப்போ பிரவேசம் செய்றாங்க? அரே 1947 में 1947ல तो 1947 से लेकर के அப்போ 1947 இருந்து और 100 वर्ष आयु कब पूरी होती है? हैं? 60 वर्ष में प्रवेश हुआ। பிறகு 100 வருஷம் எப்போ கம்ப்ளீட் ஆகுது? 60 வருஷத்துல பிரவேசம் செஞ்சாங்க. और 40 वर्ष ऐड करने से ब्रह्मा की 100 साल की आयु பிறகு 40 வருஷம் ஆட் பண்றதுனால பிரம்மாவினோட 100 வருஷம் ஆயுள் पूरी होती है। கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. जबकि तमो प्रधान दाढ़ी मूछ वाला ब्रह्मा எப்போ தமோ பிரதான் தாடி மீசை இருக்கக்கூடிய பிரம்மா मृत्यु लोक में மரண லோகத்துல खलास हो जाता है। முடிஞ்சு போயிடுறாங்க. तो कौन सा सन आया? அப்போ எந்த வருஷம் வந்தது? है 87 आया। 87 வந்தது. वो 87 का जो टाइम है அப்போ 87னோட நேரம் என்ன இருக்குது? वो अमावस्या का टाइम हुआ। அது அமாவாசையினோட டைம் ஆச்சு. फिर गर्भ काल में भी पलता है। பிறகு கர்ப்ப காலத்துல கூடயும் பாலனை எடுத்துக்கிறாங்க, दिखाते हैं காமிக்கிறாங்க. पीपल के पत्ते पर அரச இலை மேல गर्भ महल में कृष्ण की आत्मा बड़े आराम से पल रही है। கர்ப்பத்தினோட அந்த அரண்மனையில கிருஷ்ணனோட ஆத்மா ரொம்ப மகிழ்ச்சியாக பாலனைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. तो जन्म भी होता है। அப்போ ஜென்மம் கூடயும் கிடைக்குது. जन्म होने के बाद फिर कितना टाइम बचा? ஜென்ம ஆனதுக்கு பிறகு எவ்வளவு நேரம் மிஞ்சமாக இருந்தது? 100 वर्ष के संगम में टाइम कितना बचा? 100 வருஷத்தினோட சங்கமத்துல எவ்வளவு டைம் மிஞ்சமாக இருந்தது? अरे वही 40 साल बचा। அந்த 40 வருஷம் தான் சொல்றாங்க மிஞ்சமாக இருந்தது, மிச்சமாச்சு. सन 47 से लेकर सन 87 तक 40 वर्ष 47 இருந்து 87 வரைக்கும் 87 வரைக்கும் 40 வருஷங்கள்.
ब्रह्मा मृत्युलोक में खलास हो जाता है। பிரம்ம மரண லோகத்துல முடிஞ்சு போயிடுறாங்க. फिर पढ़ाई शुरू होगी या नहीं होगी? பிறகு படிப்பு ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா? पढ़ाई शुरू होती है। படிப்பு ஸ்டார்ட் ஆகுது. पढ़ाई जब शुरू होती है, படிப்பு எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ तो पढ़ाई ईश्वरी है या आसुरी पढ़ाई है? அப்போ படிப்பு ஈஸ்வரிய படிப்பா இல்லன்னா ஆசுரி படிப்பா இருக்கா? है आसुरी पढ़ाई नहीं है, ईश्वरीय पढ़ाई है। ஆசுரி படிப்பு கிடையாது, ஈஸ்வரனோட படிப்பா இருக்கு. पतित को पावन बनाने वाली पढ़ाई है। பதித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடிய படிப்பா இருக்கு. इसमें भी 40 वर्ष लगते हैं। அதுல கூடயும் 40 வருஷங்கள் ஆகுது. कौन सा सन आया? அப்போ எந்த வருஷம் வந்தது? है 97, 98 97, 98 कृष्ण का जन्म हुआ। கிருஷ்ணனோட ஜென்மம் ஆச்சு. एक जन्मा कहेंगे कि उस समय 2 जन्मा कहेंगे? ஒரு ஜென்மா இருக்கக்கூடியவங்கன்னு சொல்வாங்களா இல்லன்னா அந்த நேரத்துல த்விஜன்மான்னு சொல்வாங்களா? है एक जन्मा। ஒரு ஜென்மா எடுத்துக்க கூடியவர். तो एक जन्मा ब्राह्मण होता है तो पढ़ाई नहीं पढ़ता है क्या? இப்போ ஒரு ஜென்மம் எடுத்துக்க கூடிய பிராமணர் அண்ணா அவங்க படிப்பை படிக்கிறது இல்லையா? है पढ़ाई तो पढ़ता है। படிப்பை படிக்கிறாங்க. पतित से पावन बनने की पढ़ाई तो हुई। பதித்தர்ல இருந்து பாவன ஆகக்கூடிய படிப்புன்றது ஆச்சுதான். वो ऐड होगी या नहीं होगी? அது ஆட் ஆகுமா இல்லையா? है ऐड होती है। ஆட் ஆகுது. तो वहाँ से 40 वर्ष। அப்போ அங்க இருந்து 40 வருஷங்கள். जैसे सन 47 में जब वो आत्मा எப்படி அண்ணா 47ல எப்போ அந்த ஆத்மா माता के रूप में पार्ट बजाना शुरू करती है, அம்மாவோட ரூபத்துல பாட் செய்யறதுக்காக ஆரம்பம் செய்றாங்க. शिव की प्रवेशता होती है, சிவனோட பிரவேசத்தை ஆகுது. तो सतो प्रधान थी या तमो प्रधान? அப்போ சத்தோ பிரதானமாக இருந்தாங்களா இல்லன்னா தமோ பிரதானமா? है सतो प्रधान थी। சத்தோ பிரதானமாக இருந்தாங்க. पहले सतो प्रधान, बाद में ஃபர்ஸ்ட் சத்தோ பிரதானம், பிறகு तमो प्रधान। तो सतो प्रधान थी या तमो प्रधान? அப்போ சத்தோ பிரதானமாக இருந்தாங்களா இல்லன்னா தமோ பிரதானமா? है सतो प्रधान थी। சத்தோ பிரதானமாக இருந்தாங்க. पहले सतो प्रधान, बाद में ஃபர்ஸ்ட் சத்தோ பிரதானம், பிறகு तमो प्रधान। தமோ பிரதானம். 47 में 40 वर्ष पूरे होने पर 47 இருந்து 40 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு तमो प्रधान हुई। தமோ பிரதானம் ஆனாங்க. तो 40 वर्ष लगे सतो प्रधान से तमो प्रधान बनने में। அப்ப 40 வருஷம் ஏற்பட்டது சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகிறதுக்காக. फिर பிறகு इतना ही टाइम सतो प्रधान बनने में लगना चाहिए। அவ்வளோ நேரம்தான் சத்தோ பிரதானம் ஆகிறதுக்காக ஆக வேண்டியதாக இருக்கும். तो कौन सा सन आवेगा? அப்போ எந்த வருஷம் வரும்? है अरे எந்த வருஷம் வரும்? அரே 27 आवेगा। 27 வரும்னு சொல்றாங்க. जबकि संपूर्ण सतयुग शुरू हो जाता है। எப்போ சம்பூர்ண சத்யுகம் ஸ்டார்ட் ஆயிடுது. पूरी राजधानी स्थापन हो जाती है। கம்ப்ளீட் ராஜதானி ஸ்தாபன ஆயிடுது. एक तरफ पूरी राजधानी स्थापन होती है, ஒரு சைடுல கம்ப்ளீட் ராஜதானி ஸ்தாபன ஆகுது. दूसरी तरफ उसका राजा भी இன்னொரு சைடுல அதுக்கு ராஜா கூடயும் संपूर्ण बन जाता है। பரிபூர்ணம் ஆயிடுவாங்களா?
या बच्चा बन के रहता है, இல்லைன்னா குழந்தையாக இருப்பாங்களாம், संपूर्ण बन जाता है। சம்பூர்ணம் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. तो बोला அப்போ சொன்னாங்க, चंद्रमा को संपूर्ण बनने में भी 15 दिन, சந்திரமாக்கு சம்பூர்ண ஆகிறதுல கூடயும் 15 days, और चंद्रमा को பிறகு சந்திரமாக்கு तमो प्रधान काला बनने में भी தமோ பிரதானம் கருப்பு ஆகிறதுல கூடயும் 15 दिन लगते हैं। 15 நாட்கள்னு சொல்றாங்க ஆகுது. यहाँ फिर है एक कल्प की बात। இப்போ இங்க ஒரு கல்பத்தினோட விஷயமா இருக்குது. संगम युग में शूटिंग होती है, சங்கமுகத்துல ஷூட்டிங் நடக்குது. एक कल्प की, ஒரு கல்பத்தினோடது, उसमें आधा आधा है। அதுல பாதி பாதி இருக்கு. दिन प्रतिदिन नीचे उतरते जाते हैं। நாளுக்கு நாள் கீழே இறங்கிட்டே போகுறீங்க. कब की बात बताई? எந்த டைமினோட விஷயத்த சொன்னாங்க? है? दिन प्रतिदिन नीचे उतरते जाते हैं, ये बात कब की बताई? நாளுக்கு நாள் கீழேயே இறங்கிட்டே போகுறீங்க என்ற விஷயம் எந்த நேரத்தினோட விஷயத்த சொன்னாங்க? है? अरे जब ये वाणी चलाई जा रही है, அரே எப்போ இந்த வாணிய வாசிக்கப்பட்டுட்டு இருக்குதோ तभी की बात बताई। அந்த நேரத்தினோட விஷயத்தை தான் சொன்னாங்க. फिर याद की यात्रा से ऊपर चढ़ सकते हैं। பிறகு நினைவினோட யாத்திரை மூலமாக மேலே ஏறலான்னு சொல்றாங்க. किसकी याद की यात्रा करेगा? யாரோட நினைவினோட யாத்திரையை செய்வாங்க? बाप को पहचाने, அப்பாவை தெரிஞ்சுக்கிறது, निराकार ज्योति बिंदु को पहचाने, நிராகார் ஜோதி பிந்துவை தெரிஞ்சுக்கிறதா, या ज्योति बिंदु का प्रैक्टिकल स्वरूप पहचाने, இல்லைன்னா ஜோதி பிந்துவினோட பிராக்டிக்கல் ஸ்வரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதா? प्रैक्टिकल स्वरूप को पहचानना पड़े। பிராக்டிக்கல் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். तो याद की यात्रा से ही ऊपर चढ़ सकते हैं। அப்போ நினைவினோட யாத்திரை மேலதான் அதனோட ஆதாரப்படிதான் மேலே ஏறலாம். याद की यात्रा अगर बुद्धि में नहीं बैठी है, நினைவினோட யாத்திரை ஒருவேளை புத்தில फिर உட்கார்லன்னா तो कायदा ही नहीं है कि याद करें और ऊपर चढ़ सके। அப்போ ரூலே இல்ல நினைவு செஞ்சு மேலே போகிறது. सतयुग त्रेता के बाद तो फिर नीचे ही उतरना होता है। சத்யுக திரேதாதுக்கு பிறகு கீழே தான் இறங்குற விஷயம் இருக்கும். क्यों? ஏ क्योंकि वहाँ ஏன்னா அங்க न तो आत्मिक स्वरूप की याद रहती है ஆத்மிக ஸ்வரூபத்தினோட நினைவு கூடயும் இருக்காது, और न परमात्मा के பிறகு பரமாத்மாவினோட ज्योति बिंदु स्वरूप की याद रहती है, ஜோதி பிந்து ஸ்வரூபத்தினோட நினைவு இருக்காது, और न ज्योति बिंदु जिसमें प्रवेश करके प्रैक्टिकल पार्ट बजाता है, பிறகு ஜோதி பிந்து எந்த சரீரத்துல பிரவேசம் பண்ணி பிராக்டிக்கலி பாட்ட செய்யறாங்க उसकी याद रहती है। அவங்களோட நினைவுன்றது இருக்கும். அப்படின்னா இருக்கிற போல अगर द्वापर कलयुग में भी याद करते, ஒருவேளை துவாபர கலியுகத்துல கூட நினைவு செஞ்சிருந்தா तो नीचे उतरते ही नहीं। அப்போ கீழே இறங்குற விஷயமே இருந்திருக்காது. ड्रामा अनुसार नीचे उतरना ही है, டிராமா அனுசாரமாக கீழே இறங்கிதான் ஆகணும். तो फिर याद भी नहीं कर सकते हैं அப்போ நினைவு கூடயும் செய்ய முடியாது, और उतरना भी जरूर है। பிறகு இறங்கி கூடயும் ஆகிதான் ஆகணும். उस समय அந்த நேரத்துல याद करने का सच्चा उपाय बताने वाला कोई நினைவு செய்யறதுக்கான உண்மையான ஐடியாவை சொல்லக்கூடியவர் होता ही नहीं है। யாருமே இருக்கிறது இல்ல.
तो याद करने का उपाय भी आकर के बताते हैं। அப்போ நினைவு செய்யற ஒரு ஐடியாவை கூடயும் அப்பா வந்து சொல்றாங்க. कब बताते हैं? எப்போ சொல்றாங்க? है? जब चंद्रमा कैसा हो जाता है? எப்போ சந்திரமா எப்படி ஆயிடுறாங்க? एकदम कलाहीन हो जाता है। முழுமையாக கலாஹீன் கலைகளே இல்லாத லெவலுக்கு வந்துடுது. जबकि ऊपर जाना है எப்போ மேல போகணுமோ तब ही उपाय बताते हैं। அப்போதான் அந்த ஐடியாவை சொல்றாங்க. संगम पर ही बाप आकर बताते हैं சங்கமத்துல தான் அப்பா வந்து சொல்றாங்க कि अब चढ़ती कला शुरू होनी है। இப்போ ஏறும் கலைன்றது ஸ்டார்ட் ஆகணும்னு. इसलिए संगम का ही गायन है। அதனாலதான் சங்கம் யுகத்தினோட தான் மகிமை இருக்கு. चढ़ती कला तेरे बहाने सर्व का भला। உன்னோட ஏறும் கலை ஏற்படுறதுனால எல்லாருக்குமே நன்மை ஏற்படும். ब्रह्मा का दिन பிரம்மாவோட பகல் और பிறகு ब्रह्मा की रात, பிரம்மாவோட இரவு. ऐसे नहीं அப்படி இல்ல कि सतयुग त्रेता द्वापर कलयुग में ब्रह्मा होता है। சத்யுக திரேதா துவாபர கலியுகத்துல பிரம்மா இருப்பாங்க. तो सतयुग त्रेता ब्रह्मा का दिन அப்போ சத்யுக திரேதா பிரம்மாவினோட பகல் और द्वापर कलयुग में ब्रह्मा की रात होती हो। பிறகு துவாபர கலியுகத்துல பிரம்மாவினோட இரவு ஆகிற போல. कहाँ का गण्य है? பாபா சொல்றாங்க அப்படி இல்ல, இது எந்த நேரத்தினோட மகிமா இருக்குது? संगम युग का गण्य है। சங்கம் யுகத்தினோட மகிமா இருக்கு. हमको तो फिर भी अपने सुखधाम में जाना होता है। நமக்கு ஆனாலும் நம்மளோட சுகதாமத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும். बाप कहते हैं அப்பா சொல்றாங்க कि अभी सुखधाम में जाना है இப்போ சுகதாமத்துக்கு போகணும், तो मुझे याद करो। அப்போ என்ன நினைவு செய்யுங்க. कब की बात बताई எந்த நேரத்தினோட விஷயத்த சொன்னாங்க? है? अभी अभी माने कभी இப்போன்னா எப்போ? है? अभी माने संगम युग में। இப்போன்னா சங்கம் யுகத்துல. संगम युग में अगर सुखधाम में जाना है சங்கம் யுகத்துல சுகதாமத்துக்கு போகணும்னா तो क्या करो? அப்போ என்ன செய்யணும்? है? मुझे याद करो। என்ன நினைவு செய்யுங்க. इसको याद न करो। இவங்கள நினைவு செய்யாதீங்க. इसलिए बोला, அதனாலதான் சொன்னாங்க, याद दिलाया ஞாபகப்படுத்தினாங்க कि हमको तो अभी सुखधाम में जाना है। நமக்கு இப்போ சுகதாமத்துக்கு போகணும். सतयुग में ही जाना है। என்ன சத்யுகத்துல போகணுமா? सतयुग आवेगा तब सुखधाम में जावेंगे சத்யுகம் எப்போ வருமோ அப்போ சுகதாமத்துக்கு போகுவீங்களா? या अभी सुखधाम में जावेंगे? இல்லன்னா இப்போ சுகதாமத்துக்கு போகுவீங்களா? हमको तो अभी जाना है। நமக்கு இப்போவே போகணும்னு சொல்றாங்க. ये जीवन रहते रहते இந்த வாழ்க்கை இருக்கிறப்போவே सुखधाम में जाना है। சுகதாமத்துக்கு போகணும். तो तुम्हारी आत्मा जरूर पावन बन जाएगी। அப்போ உங்களோட ஆத்மா கண்டிப்பாக பாவனம் ஆயிடும்னு சொல்றாங்க. रचयिता और रचना के आदि मध्य अंत को படைப்பவர் பிறகு படைப்பினோட முதல் இடைக்கரையினோட तुम जान गए हो। அத பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. यह नहीं जान गया है, இவங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கல. वो दुनिया वाले नहीं जान गए हैं। அங்க உலகத்தினார்கள் தெரிஞ்சுக்கல. यह இவங்க और इसको फॉलो करने वाले जो वो हैं। பிறகு இவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய அவங்க யார் இருக்காங்க? कौन யாரு? है? जो दुनिया वालों को फॉलो कर रहे हैं। யாரு உலகத்தினார்களை ஃபாலோ செஞ்சுட்டு இருக்காங்க? भक्ति मार्ग में चल रहे हैं, चला रहे हैं। பக்தி மார்க்கத்துல
ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா, ஃபாலோ பண்ண வச்சுட்டு இருக்காங்களா, या ज्ञान मार्ग में चल रहे हैं, चला रहे हैं? இல்லைன்னா ஞான மார்க்கத்தில் ஃபாலோ பண்ணுறது பண்ண வைக்கிறது அது செஞ்சுட்டு இருக்காங்களா, भक्ति मार्ग में ही चल रहे हैं और दूसरों को चला रहे हैं? பக்தி மார்க்கத்தில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, பிறகு மற்றவங்கள கூடயும் ஃபாலோ பண்ண வச்சுட்டு இருக்காங்க. वो रचना के आदि मध्यंत को नहीं जानते हैं, तुम जानते हो. அவங்களுக்கு படைப்பினோட முதல் இடை கரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். 19 अगस्त 68 की वाणी का दूसरा पेज. आगे तुम भी कहते थे. வருங்காலத்துல முன்னாடி நீங்களும் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. क्या? என்ன? आगे माने कब? முன்னாடி என்ன எப்போ? तुम भी कहते थे कि परमात्मा सर्वव्यापी है. நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க பரமாத்மா சர்வவியாபியா இருக்காங்கன்னு. आगे माने कब? முன்னாடி तुम என்ன? ब्राह्मण भी कहते थे. முன்னாடி என்ன எப்போ? பிராமணர்களான நீங்க கூடயும் சொல்லிட்டு இருந்தீங்க. कब की बात हुई? எந்த நேரத்தினோட விஷயமாச்சு? है 70? क्या? जोर से नहीं बोलते, पता नहीं झूठ बता दे. 70 என்ன? சத்தமா சொல்லுறது இல்ல, பொய் சொல்லிட்டோம்னா அதுக்காக. हाँ 76 से पहले तुम ब्राह्मण भी जो थे, 76க்கு முன்னாடி பிராமணர்களா இருக்கிற நீங்களும் யார் இருந்தீங்க? वो यही कहते थे. அவங்க இதுதான் சொல்லிட்டு क्या कहते இருந்தீங்க. थे? என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? परमात्मा. कौन कहता था? कोई ब्राह्मण कहते थे 76 से पहले परमात्मा सर्वव्यापी है. பரமாத்மா யாரு சொல்லிட்டு இருந்தாங்க 76க்கு முன்னாடி பரமாத்மா சர்வவியாபி सबको सुनाते थे परमात्मा सर्वव्यापी नहीं है. சர்வவியாபியா இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே சர்வவியாபியா இருக்கா, சர்வவியாபி இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. हाँ ஆமா, सुनाते भले थे. பலே சொல்லிட்டு இருந்தாங்க. दूसरों को सुनाते थे, மத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. खुद भी सुनते थे दीदी दादी दादाओं से. சுயம் கூடயும் கேட்டுட்டு இருந்தாங்க தீதி தாதி தாதாக்கள் இடமிருந்து. लेकिन दिल के अंदर ये पक्का बैठा हुआ ஆனா மனசுக்குள்ள பக்கா இந்த விஷயம் नहीं था. உட்கார்ந்து இருக்கல. क्या? என்ன? कि एक व्यापी है. ஒரு வியாபியா இருக்காங்கன்னு. क्योंकि समझते थे ब्रह्मा बाबा ने साकार ने तो शरीर என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரம்மா பாபா சாக்காரத்துல शरीரம் छोड़ दिया. விட்டுட்டாங்க. अब उनके शरीर छोड़ने के बाद जिन्होंने ब्रह्मा बाबा से डायरेक्ट पालना ली, பிறகு இப்ப அவங்க शरीரம் விட்டதுக்கு பிறகு இப்ப யாரு பிரம்மா பாபா இடமிருந்து டைரக்ட் பாலனையை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, उनको निमित्त बनाया गया है. அவங்கள நிமித்தம் பண்ண வச்சிருக்காங்க. तो वही भगवान के सच्चे निमित्त रूप हैं. அப்ப அவங்க தான் பகவானோட உண்மையான நிமித்த ரூபம் ஆயிருக்காங்க. वही नरक को स्वर्ग बनाने वाले हैं. அவங்க தான் நரக்கத்தை ஸ்வர்கமாக ஆக்கக்கூடியவங்க. तो नरक को स्वर्ग बनाने वाला அப்போ நரக்கத்தை ஸ்வர்கமாக ஆக்கக்கூடியவங்க भगवान होता है பகவான் இருப்பாங்களா, या मनुष्यात्मा होती है? இல்லன்னா மனித ஆத்மாக்கள் இருப்பாங்களா? भगवान होता है. और பகவானாக இருப்பாங்க. वो एक होता है या अनेक होते हैं? பிறகு அவங்க ஒருத்தரா இல்லன்னா நிறைய பேர் एक இருப்பாங்களா? होता है. ஒருத்தராக இருப்பாங்க. तो सन 76 से पहले हम भी समझते थे. அப்போ 76க்கு முன்னாடி நாமளும் இப்படியே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். कि भगवान एक व्यापी नहीं है, பகவான் ஏக வியாபி இல்ல, सर्वव्यापी है. சர்வவியாபியா இருக்காங்கன்னு. जो दुनिया कहती है वही हम भी समझते थे. உலகம் என்ன சொல்லிட்டு இருந்ததோ அதே தான் நாமளும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். हमारी बुद्धि में भी अंदर बैठा हुआ था. நம்மளோட புத்திக்குள்ளேயும் இந்த விஷயம் உட்கார்ந்து இருந்தது. अभी तुम ऐसे नहीं कहते हो. இப்போ நீங்க இப்படி சொல்லுறது இல்ல. न बाहर की आवाज से कहते हो,
வெளியிலிருந்து கூடயும் அப்படின்னா வாயில கூடயும் சொல்லுறது இல்ல. और न दिल की आवाज से कहते हो क्या? பிறகு மனதினோட சவுண்ட்ல இருந்தையும் இந்த விஷயத்த சொல்லுறது இல்ல. என்ன? परमात्मा सर्वव्यापी है. பரமாத்மா சர்வவியாபியா இருக்காங்கன்னு. तुम तो दुनिया से निराले हो. நீங்க உலகத்திலிருந்து அப்பாற்பட்டவர். क्या? அப்படின்னா தனிப்பட்டவங்க இருக்கீங்க. बाप भी निराला அப்பாவும் தனிப்பட்டவங்க. और बच्चे भी பிறகு குழந்தைகள் கூடயும் निराले தனிப்பட்டவங்க. बाप को भी कहते हैं तुरिया. அப்பாக்கு கூடயும் சொல்றாங்க தனிப்பட்டவங்க. तुरिया माने निराला. துரியான்னா நிராலா தனிப்பட்டவங்க. और बच्चे भी பிறகு குழந்தைகள் கூடயும் तुरिया. துரியா அப்படின்னா யூனிக் தனிப்பட்டவங்க. तुम तो बैकुंठ में जाने वाले बिल्कुल ही निराले हो. நீங்க வைகுண்டத்துக்கு போகக்கூடியவங்க முழுமையாக தனிப்பட்டவங்க இருக்கீங்க. कहाँ जाने वाले? எங்க போகக்கூடியவங்க? हैं? बैकुंठ में जाने वाले. क्यों? வைகுண்டத்துக்கு போகக்கூடியவங்களா? ஏன்? ब्रह्मा बैकुंठ में नहीं जाएगा. பிரம்மா வைகுண்டத்துக்கு போக மாட்டாங்களா? ब्रह्मा के जो भी फॉलोअर्स हैं பிரம்மாவோட ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க वो बैकुंठ में नहीं जाएंगे. அவங்க வைகுண்டத்துக்கு போக மாட்டாங்களா? है? नहीं जाएंगे. போக மாட்டாங்க. हाँ. ஆமா. उसे बैकुंठ नहीं कहा जाता है. அதுக்கு வைகுண்டம்னு சொல்ல மாட்டாங்க. शास्त्रों में சாஸ்திரத்துல चाहे हिंदुओं के हो चाहे मुसलमानों के शास्त्रों में இந்துக்கள் தான் இருக்கலாம் இல்லனா முஸ்லிம்ஸினோட சாஸ்திரத்துல இருக்கலாம். जन्नत का वर्णन है चाहे क्रिश्चियंस के शास्त्रों में ஜன்னத் அப்படின்னா ஸ்வர்கத்தினோட வர்ணனை இருக்கலாம் இல்லனா கிறிஸ்டியன்ஸினோட சாஸ்திரத்துல पैराडाइज का वर्णन है. பாரடைஸினோட வர்ணனை वो இருக்கலாம். कहाँ की यादगार है? அது எந்த இடத்தினோட நினைவார்த்தமா இருக்கு? सतयुग त्रेता की यादगार नहीं है. சத்யுக திரேதாவினோட நினைவார்த்தம் இல்ல. न सतयुग त्रेता की उनके पास कोई हिस्ट्री है. பிறகு சத்யுக திரேதால கூடயும் சத்யுக திரேதாவினோட ஹிஸ்டரி கூடயும் அவங்க கிட்ட ஒன்றும் இல்ல. उनके शास्त्रों में वो यादगार அவங்களோட சாஸ்திரத்துல அந்த நினைவார்த்தம் कहाँ की है? எந்த இடத்தினோடது இருக்குது? यहाँ संगम युग की यादगार है. இங்க சங்கம் யுகத்தினோட நினைவார்த்தம் இருக்குது. जहाँ के वासी तुम बच्चे बनते हो. எங்க வசிக்க கூடியவங்களாக குழந்தைகளான நீங்க ஆகுறீங்க. बैकुंठ वासी வைகுண்டத்துல வசிக்க கூடியவங்க. बैकुंठ था ना. வைகுண்டம் இருந்தது இல்லையா? तब तो शास्त्रों में यादगार है. அப்போதானே சாஸ்திரத்துல நினைவார்த்தம் இருக்குது. अभी नहीं है. இப்போ இல்ல. उन्होंने तो दुनिया की आयु ही बहुत लंबी कर दी है. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா உலகத்தினோட ஆயுளையே ரொம்ப நீளமாக ஆக்கிட்டாங்க. इसी कारण भूल गए हैं. அதனாலதான் மறந்துட்டாங்க. अभी तुम बच्चों को तो बैकुंठ बहुत नजदीक दिखाई पड़ता है. இப்ப குழந்தைகளான உங்களுக்கு வைகுண்டம் ரொம்ப கிட்ட தென்படுது. और दुनिया वाले भक्तों को பிறகு உலகத்துல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு नजदीक दिखाई पड़ता है கிட்ட தென்படுதா या बहुत दूर दिखाई पड़ता है? இல்லன்னா ரொம்ப தூரமாக தென்படுதா? पता नहीं कितने जन्म हम पुरुषार्थ करेंगे. தெரியாது எவ்வளவு ஜென்மம் நம்ம புருஷார்த்தத்தை செய்றோம். तब जाकर के हमको स्वर्ग அப்ப போய் நமக்கு ஸ்வர்க்கம் मिलेगा. கிடைக்கும். तुम जानते हो अभी बाकी थोड़ा समय है. உங்களுக்கு தெரியும் மற்றபடி இப்போ கொஞ்ச நேரம் தான் இருக்குதுன்னு. थोड़ा समय भी इसलिए கொஞ்ச நேரம் கூட ஏன் இருக்குதுன்னா कि तुम्हारी याद में याद की यात्रा में कुछ न कुछ உங்களோட நினைவினோட யாத்திரைல கொஞ்ச நஞ்சம் कमी है.
குறைவு இருக்கு. इसीलिए समझते हैं कि अभी थोड़ा समय அதனால தான் நினைச்சுக்கிறீங்க இப்போ கொஞ்ச நேரம் है. இருக்கு. अगर याद की यात्रा में ஒருவேளை நினைவினோட யாத்திரையில पक्का पक्का स्थिरियम हो जावेंगे, खड़े हो जावेंगे, பக்கா பக்கா நிலைச்சிட்டீங்க, நின்னுக்கிட்டீங்கன்னா तो सामने दिखाई देगा. அப்போ முன்னாடி தென்படும்னு சொல்றாங்க. याद की यात्रा जितनी होनी चाहिए நினைவினோட யாத்திரை எந்த அளவுக்கு இருக்கணுமோ उतनी नहीं है. அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. अभी तुम पैगाम पहुंचाते जाते हो. இப்போ நீங்க மெசேஜ எப்படின்னா எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கீங்க. कहेंगे कि ड्रामा के प्लान अनुसार ही சொல்லப்படுகிறது டிராமா பிளான் அனுசாரமா தான் धीरे धीरे पैगाम மெதுவாக மெசேஜ पहुंचाते जाते हैं. கொடுத்துட்டே போகிறீங்க. अभी धीरे धीरे पैगाम पहुंच रहा है दुनिया में. இப்போ உலகத்துக்கு மெதுவாக அறிமுகம் போய் சேர்ந்துட்டு இருக்கா, या तेजी से पहुंच रहा है. இல்லைன்னா தீவிரமாக போய் ரீச் ஆயிட்டு இருக்குதா? அப்பாவோட அறிமுகம் क्यों? லேட் ஆகுன்னு யாரோ சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க ஏன் धीरे धीरे क्यों ஏன் மெதுவாக है? क्योंकि याद की यात्रा भी ஏன்னா நினைவினோட யாத்திரையும் धीमी धीमी चल रही है. மெதுவாக போயிட்டு இருக்கு. याद की यात्रा में जो तीव्रता आनी चाहिए நினைவினோட யாத்திரையில என்ன தீவிரமான தன்மை வரணுமோ, जो बताया है எந்த விஷயத்துக்காக சொல்லிருக்காங்க, कि अभी இப்போ प्रश्न पैदा होता है இப்போ क्वेश्चन உருவாகுது. कि हम भूल क्यों जाते हैं. நம்ம ஏன் மறந்துடுறோம்? फिर क्या होगा? பிறகு என்ன ஆகும்? फिर प्रश्न पैदा होगा, अरे ये क्या पीछे लग गया मुसीबत. பிறகு என்ன அனுபவம் ஆகும்னா இது என்ன இது பிரச்சனை பின்னாடி வந்துடுச்சு சுத்திட்டு இருக்கு. भूलती ही नहीं. மறக்கிறதே இல்ல, மறந்து போகிறதே இல்ல. याद फिर भूलेगी नहीं. நினைவு பிறகு மறக்க மாட்டீங்க. अभी कोई को पैगाम भी नहीं देते हो इतना. இப்போ யாருக்குமே அந்த அளவுக்கு மெசேஜ கூடயும் கொடுக்கறது இல்ல. दुनिया में अभी बहुत लोगों को पैगाम नहीं मिल रहा है. உலகத்துல நிறைய பேருக்கு இப்போ மெசேஜ் கிடைக்கிறது இல்லையா? है? கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? मिल रहा है. கிடைச்சிட்டு இருக்கா? है? दुनिया के लोगों को உலகத்தினோட ஜனங்களுக்கு गोया सर्विस नहीं करते हैं तो पैगाम नहीं पहुंचा है. அப்படின்னா சர்வீஸ செய்யலன்னா மெசேஜ் சேரலன்னு சொல்றாங்க. ज्यादा पैगाम, அதிக இந்த மெசேஜ், तेजी से पैगाम தீவிரமாக இந்த மெசேஜ்ன்றது मनसा सेवा से पहुंचेगा மன்சா சேவா மூலமா சேருமா, या कर्मणा की भागदौड़ और वाचा की இல்லைன்னா செயல்களினோட செயல்களுக்காக இங்க அங்க ஓடி சேவை செய்றீங்க அது काय काय करने से पहुंचता है. பேச்சு மூலமா வளவளன் பேசுறதுனால ஆகுமா, है? அப்படின்னா ஞானத்தை கொடுக்கறதுனால ஆகுமா, मनसा सेवा से पहुंचेगा. மன்சா சேவா மனதினோட சேவை மூலமாக போய் சேரும். ज्यादा तीखी सेवा कौन सी है? ரொம்ப தீவிரமான சேவை எதா இருக்குது? मनसा सेवा மனதினோட சேவையா, वाइब्रेशन को पलटने की सेवा, மனதினோட சேவை வைப்ரேஷன்ஸ திருத்துற சேவை बहुत तीखी सेवा है. ரொம்ப தீவிரமான சேவை இருக்கு. शास्त्रों में भी गायन है சாஸ்திரத்திலயும் மகிமை இருக்கு. कि ऋषियों मुनियों के आश्रम होते थे. ரிஷிகள் முனிகளினோட ஆசிரமம் இருந்தது. क्या प्रभाव था? என்ன பிரபாவம் இருந்தது? है? उनके वाइब्रेशन का क्या प्रभाव था उस समय?
அவங்களோட வைப்ரேஷன்ஸினோட பிரபாவம் அந்த நேரத்துல என்ன இருந்தது? भूल गए? மறந்துட்டீங்களா? है शेर बकरी, சிங்கம் பிறகு ஆடு, गाय और बकरी, இந்த ஆடு பிறகு பசுமாடு एक घाट पानी पीते थे। ஒரு நதியோரம் தண்ணிய குடிச்சிட்டு இருந்தது. दोनों के वाइब्रेशन बदल जाते थे। அந்த ரெண்டு பேரினோட வைப்ரேஷன்ஸ் கூடயும் சேஞ்ச் ஆயிட்டு இருந்தது. इतना मनुष्यों के वाइब्रेशन का प्रभाव அந்த அளவுக்கு மனிதர்களினோட வைப்ரேஷன்ஸினோட பிரபாவம் उन आश्रमों के वायुमंडल में था। அந்த ஆசிரமங்களினோட வாயுமண்டலத்துல இருந்தது. तो अभी वाइब्रेशन की तीखी सेवा, இப்போ வைப்ரேஷன்ஸினோட தீவிரமான சேவை, मनसा की तीव्र सेवा अभी शुरू नहीं की है। மன்சாவினோட தீவிரமான சேவை இப்போ ஆரம்பம் செய்யலன்னு சொல்றாங்க. बाकी ड्रामा प्लान अनुसार सारी दुनिया में पैगाम तो पहुंचना ही है। மற்றபடி டிராமா பிளான் அனுசாரமாக முழு உலகத்துல மெசேஜ் என்றது போய் சேர்ந்து தான் ஆகணும். है? क्या पैगाम पहुंचना है? என்ன மெசேஜ் போய் சேரணும்? वो पैगाम बेसिक वालों ने नहीं पहुंचाया அந்த மெசேஜ் அந்த பேசிக்காரங்க கொடுக்கலையா? है? जितना उन्होंने समझा उतना पैगाम पहुंचाया। அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த அளவுக்கு மெசேஜ கொடுத்தாங்க. विदेशी लोग समझते हैं भगवान निराकार है। விதேசிகள் நினைச்சுக்கிறாங்க என்னன்னா பகவான் நிராகாரா இருக்காங்க. तो उन्होंने भी इतना तक पैगाम पहुंचाया அப்ப அவங்க கூடயும் அந்த அளவுக்கு மெசேஜ ரீச் பண்ண வச்சாங்க. कि निराकार ज्योति बिंदु शिव, நிராகார் ஜோதி பிந்து சிவன் इस दुनिया में இந்த உலகத்துல आया हुआ है। வந்திருக்காங்க. वो कोई पैगाम हुआ क्या? அது என்ன மெசேஜ் ஆச்சா? पैगाम तो तुम बच्चे पहुंचाते हो, மெசேஜ் குழந்தைகளான நீங்க கொடுக்குறீங்க. परंतु ஆனா तुम्हारे पैगाम पहुंचाने की गति बहुत धीमी है। நீங்க என்ன மெசேஜ கொடுக்குறீங்களோ அந்த ஒரு கதி என்ன இருக்குதோ அது ரொம்ப எப்படின்னா அது ஸ்பீட் என்ற இருக்குதோ அது ரொம்ப ड्रामा प्लान अनुसार ஸ்லோவாக இருக்கு. டிராமா பிளான் அனுசாரமாக फिर बहुत तीखी भी हो जाएगी। பிறகு ரொம்ப தீவிரமா கூடயும் ஆயிடும். पैगाम तो पहुंचना ही है। மெசேஜ கொடுத்துதான் ஆகணும். कौन सा पैगाम? எந்த மெசேஜ்? बाप आया हुआ है नहीं, तुम्हारे कहने से नहीं मानेंगे। அப்பா வந்திருக்காங்க என்ற விஷயம் இல்ல, நீங்க சொல்றதுனால கேட்க மாட்டாங்க. ये पैगाम இந்த மெசேஜ் ये बाप कहते हैं, அப்பா சொல்றாங்க, बिंदी नहीं कहती है। பிந்தி சொல்றது இல்ல. जो बाप आया हुआ है எந்த அப்பா வந்திருக்காங்க वो बिंदी नहीं है। அவங்க பிந்தி இல்ல. जैसे मुसलमान लोग अभी तक कहते रहे எப்படி முஸ்லிம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, अल्लाह मियां ने ये फरमाया, अल्लाह मियां ने वो फरमाया। அல்லாமியா இது சொன்னாங்க, அல்லாமியா அது சொன்னாங்க. कुरान शरीफ குரான் ஷரீஃப் जब सुनाते हैं எப்போ तो சொல்றாங்க कहते हैं ना, அப்போ சொல்றாங்க இல்லையா? तो अल्लाह मियां ने क्या ऊपर से फरमाया? அப்போ அல்லாமியா என்ன மேலிருந்து சொன்னாங்களா? ऊपर से आवाज आई? மேலிருந்து சவுண்ட் வந்ததா? नहीं, फरमाया माने मुख से बोला जाता है, இல்ல சொல்லுறதுன்னா வாயால சொல்லப்படுகிறதா? उसे कहा जाता है फरमाना। அதுக்கு சொல்லப்படுகிறது சொல்றதுன்னு ஃபர்மான். मुख से ही फरमान निकाला जाता है। வாயால தான் ஆர்டரை வெளிப்படுத்துற விஷயம் நடக்குது. है? என்ன बिना मुख से बोले வாயால சொல்லாம फरमान जारी किया जाता है क्या? ஆர்டரை வெளிப்படுத்த முடியுமா? नहीं। இல்ல. तो बाप कहते हैं அப்போ அப்பா சொல்றாங்க, माने फरमाते हैं। அப்படின்னா क्या? சொல்றாங்க, அப்படின்னா ஃபர்மாத்தே हैं, அப்படின்னா சொல்றது என்ன சொல்றாங்க? कि माम एकम याद करो। என்ன மட்டும் நினைவு செய்யுங்க.
ये पैगाम पहुंचाना है। இந்த மெசேஜை போய் கொடுக்கணும். ओम शांति। ஓம் சாந்தி.